வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் தொகுதியில் லெனின் நகரில் நடைபெற்று வரும் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தினை தொழிலதிபர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் இன்று துவக்கி வைத்தார். புதுச்சேரி பாகூர் லெனின் நகரை சேர்ந்த வானவில் கிரிக்கெட் கிளப் அணி தொழிலதிபர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் சார்பாக இறுதிப் போட்டியில் களம் இறங்குகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு தேவையான கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் டி ஷர்ட் ஆகியவற்றை கேப்டன் பவித்ரன் மற்றும் துணை கேப்டன் சரண்ராஜ் ஆகியோரிடம் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாகியும் தொழிலதிபருமான திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பாகூர் லெனின் நகர் பகுதியில் நிர்வாகிகள் ரவிக்குமார், குணாலன், ராஜ்குமாரன், பச்சையப்பன், பிரவீன், பூபேஷ், கிஷோர், ஆதேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட திம்மநாயக்கன் பாளையம் மற்றும் மணப்பட்டு பகுதிகளைச் சேர்ந்த அட்டவணை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் முருகன் திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. ஆதிதிராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், KSP ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். நாட்டில் முதல் முறையாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 800 சதுர அடியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அரியங்குப்பத்தில் மீனவ மக்களுக்கு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி MLA வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் மீனவர் சங்கம் மற்றும் அரியங்குப்பம் பச்சிவழியம்மன் உள்நாட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்தார்கள் இணைந்து வலை பின்னுதல், கோலப் போட்டி, லெமன் ஸ்பூன், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நடத்தினர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு முதல் பரிசாக 3000, இரண்டாம் பரிசாக 2000, மூன்றாம் பரிசாக 1000 என 24 பேருக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நேற்று அரியங்குப்பத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் இந்த பரிசு தொகையை உயர்த்தி அடுத்த முறை முதல் பரிசாக ரூபாய் 10,000 வழங்க நிதி ஒதுக்க வேண்டுமென MLA அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் மற்றும் இரு மீனவர் கிராம பஞ்சாயத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியில் ரூபாய் 2.67 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் சிறப்பு குறு நிதியின் மூலம் ரூபாய் 2.67 கோடி மதிப்பில் திருபுவனை பெரியபேட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இந்த விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், அரசு செயலர் முத்தம்மா, ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக உலகத்தர சான்றிதழ் பெற்ற அரசு பள்ளிக்கு அதற்கான சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ரா. சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி ISO உலகத்தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளிக்கு உலகத்தர சான்றிதழை வழங்கினார். மேலும் பள்ளி வளாகத்தில் நேர்மை வணிகம், கணித ஆய்வகம், திறந்தவெளி நூலகம், QR கோடு மூலம் எனது பள்ளி ஆகியவற்றை முதலமைச்சர் மாணவர்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பள்ளி கல்வி இயக்குநர் அமன் சர்மா, துணை இயக்குநர் சிவகாமி, பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை பாஸ்கரராசு, ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி களித்திர்த்தால் கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 46 லட்சம் செலவில் களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் விரிவு, ரமணா நகர் விரிவு, புவனேஸ்வரி நகர் ஆகியவற்றின் உட்புற தெருக்கள் மற்றும் ஜே கார்டன் முதன்மை சாலைக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் சபரிமுத்து மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் அரசு மருத்துவமனையில் ஏழைகளுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் பணியாற்ற முன்வர வேண்டுமென புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை மார்பக மையத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 3D மேமோகிராம் வசதியுடன் மார்பக பராமரிப்பு மையத்தின் கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மார்பக பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்து பேசுகையில், அரசு மருத்துவமனையில் இதுவரை தனியார் மருத்துவமனை பங்களிப்போடு 500 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் மற்ற நோய்களுக்கும் தனியார் மருத்துவமனை பங்களிப்போடு அரசு மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ வல்லுநர்களை கொண்டு அறுவை சிகிச்சை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 386 மருத்துவ இடங்கள் நிரப்பப்பட உள்ளது என்றார். செவாலிய கவிஞரேறு வாணிதாசனார் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கட்டா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் செவாலிய கவிஞரேறு வாணிதாசனார் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்ற, பொருளாளர் அருள் செல்வம், துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து வீரமும் மானமும் உயிரென கொள்ளு என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. துணைத் தலைவர் ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவியரங்கத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினர் உசேன், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, சிறுகதை சித்தர் சங்கர், எழுச்சி கவி சச்சிதானந்தம் உள்ளிட்ட பாவலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலைமாமணி சீனி வேணுகோபால் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து புதுவை தமிழ் சங்கம் சார்பில் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்க தலைவர் மோகன் தனசுந்தரம்பாள், தொண்டு அமைப்பின் நிறுவனர் பனை ஆனந்தன், வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவையின் பொன்முருகன், பிரான்ஸ் ஒரையால் தமிழ் கலாச்சார சங்க நிறுவன தலைவர் முனைவர் இலங்கை வேந்தன், பாண்டுரங்கன், பிரான்ஸ் ஜெர்சி தமிழ் சங்க ராஜேந்திரன், ரிச்சர்ட் உள்ளிட்ட அயலக தமிழ் அறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பூங்குழலி பெருமாள் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் கலைமாமணி ராஜா நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் சார்பில் செங்கொடி ஏந்தி பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரம்பரியமாக பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும். 11.8% விழுக்காடு கொண்ட மீனவ மக்களுக்கு 10% விழுக்காடு EBCயில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் வடக்கு தெற்காக தொகுதி வரையறைப்படுத்த வேண்டும். மீனவர்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்க கான்கிரீட் தூண்டில் வளைவு அமைத்து கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்தவர்கள் செங்கொடி பிடித்து பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற செங்கொடி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள், பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயகுமார் நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர்.
அப்பொழுது திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயகுமார் என்பவரை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். அதற்கு முன்பாக இருந்த ஏபி சிவாவை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளராக விஜயகுமார் என்பவர் நியமனம் செய்துள்ளார். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நகர ஒன்றிய நிர்வாகிகளை மாற்றம் செய்துவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளார். மேலும் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட தலைவராக சுதாகர், ஒன்றிய செயலாளராக அனுமுத்தன் என்பவரை நியமனம் செய்துள்ளார். இதில் பாமக நிர்வாகிகள் வெற்றிவேல், விஜயகுமார், பிரவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயின்று கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. பாராட்டு விழாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த 25 மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொன்னாடை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் பழைய சிறைச்சாலை வளாகத்தை மல்டி லெவல் கார் பார்க்கிங் மற்றும் பைக் பார்க்கிங் வளாகமாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தின் 6வது வருட பொதுக்குழு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடந்தது. சங்கத்தின் தலைவரும் முத்து சில்க் ஹவுஸ் உரிமையாளருமான நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்க துணைத் தலைவர்கள் ராம்சில்ஸ் உரிமையாளர் நடராஜன், சண்முகா ரெடிமேட்ஸ் குகன், ராஜேந்திராஸ் மென் ஸ்டோர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொருளாளர் முத்து கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் பழனி அடைக்கலம் ஆண்டு கணக்கு அறிக்கையை வெளியிட்டார். செயலர் அப்பு மென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உரிமையாளர் வெங்கடேஷ் வரவேற்புரை வழங்கினார். இணை செயலர்கள் ஜாக்கி ஷோரூம் உரிமையாளர் இளங்கோ, ஸ்ரீ ராஜேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் செல்வ கணபதி, ஷப்னம் உரிமையாளர் முகமது ஆஷிக் பொதுக்குழு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் நேரு வீதியை சேர்ந்த பெருந்திரளான வியாபாரிகள் பங்கெடுத்து தங்களது வியாபாரங்களை உயர்த்தும் நோக்கத்திலும் நேரு வீதி வியாபாரிகளின் வளர்ச்சி சார்ந்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். கூட்டத்தில் நேரு வீதி வியாபாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வரும் வணிக திருவிழாவில் இவ்வாண்டு விடுபட்ட நேரு வீதி வியாபாரிகளும் பங்கு பெறும் விதமாக நடத்துவது, நேரு வீதி 2 பக்கமும் வாகன நிறுத்தத்தை அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவனஈர்ப்பு போராட்டம் நடத்துவது, பழைய சிறைச்சாலை பகுதியை மல்டி லெவல் கார் பார்க்கிங், 2 சக்கர வாகன பார்க்கிங் வளாகமாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் பிஆர்டிசி எனப்படும் சாலை போக்குவரத்து கழகத்தில் தற்பொழுது 60 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதில் 40 நிரந்தர ஊழியர்களும் 130 ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர். இதில் 2015ஆம் ஆண்டு முதல் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக முன் அறிவிப்பு கொடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தினர். அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் பிஆர்டிசி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம் துவங்கியுள்ளது. 11 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைத்த சம்பளத்தை வழங்க வேண்டும். இருப்பினும் சென்னை, காரைக்காலுக்கு முன்பதிவு செய்த பயணிகளுக்கான பேருந்துகளை நிரந்தர ஊழியர்களை கொண்டு நிர்வாகம் காலையில் இயக்கியது. புதுச்சேரியை பொறுத்தவரை அரசு பேருந்துகளை விட தனியார் பேருந்துகளே அதிகம். தனியார் பேருந்து மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெருமளவில் பாதிப்பு இல்லை. புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் மேம்பாட்டு பணி நடந்து வருவதால் பாதுகாப்பு கருதி நுழைவாயில் மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருச்சி ரயில்வே கோட்டம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் 91 கோடி ரூபாய் மதிப்பீடு மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகிறது. அங்கு வணிக வளாகங்கள், பயணிகள் தங்கும் அறைகள், ரயில்வே ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள், நகரும் படிக்கட்டுகள், லிப்ட், பிளாட்பாரங்களுக்கு செல்ல மேம்பாலங்கள், போலீஸ் ஸ்டேஷன் உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில்வே ஸ்டேஷன் நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது.
அதனால் ஏடிஎம் இயந்திரம் அருகில் உள்ள நுழைவாயிலை பயணிகள் பயன்படுத்த திறக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதியதாக சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் புதிய சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அனைத்து தரப்பு மக்களும் பயன்பட வேண்டும் என்ற வகையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் புதுச்சேரி அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சிறப்பு குறு நிதியாக 525 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், ஆதிதிராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன், மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உள்ளிட்ட புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக அதிகாரிகள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்று வந்த பிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சீகெம் மைதானத்தில் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மாஹே மெகாலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் மாஹே பேட்டிங் செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் மாஹே அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 139 ரன்கள் எடுத்தது. பின்னர் 140 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் அணி 15.1 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 143 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிக்கு விருதுகள் மற்றும் ரொக்க பரிசை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த போட்டியை ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டு ரசித்ததுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். வில்லியனூர் புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 2000 ஆண்டு 10ஆம் வகுப்பில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. முன்னாள் மாணவர் ரங்கநாதன் மற்றும் டேவிட் ஆகியோர் வரவேற்றனர். இதில் தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு தலைமை தாங்கினார். அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார், அருட்தந்தை ரட்சகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தங்களது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்கள், ஆசிரியைகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து மாணவர்களுடைய சிறப்புரையாற்றி தங்களது வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளியில் 2000 ஆண்டில் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு தாங்கள் கல்வி பயிற்றுவித்த விதங்கள் குறித்து நினைவு கூர்ந்து பகிர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் மாணவர்கள் டேவிட், சதீஷ், விமல்ராஜ், கிருஷ்ணராஜ், தண்டபாணி, விஜயகுமார், ராமச்சந்திரன், சுதாகர், சுரேஷ், இறைவாசன், விஜயபாபு, சிபி சக்கரவர்த்தி, சரவணன், அலெக்சாண்டர், வெங்கடேஷ் உட்பட முன்னாள் மாணவர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.